அது கடுமையா கொடுத்தேன். 41 பேர் செத்து கிடக்காங்க. ஓடியாந்துட்டு திருச்சியிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கறேன் எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரான் இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நம்ம எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல போய் நிற்போம். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூழ்நிலை போய் செத்து கிடக்கிறாங்க. நான் 9:30 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். அத்தனை வீட்டுக்கு போய் முடியும் போது விடிய காலம் 3 மணி. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்போலோவுக்கு போயிட்டேன். எனக்கு கரூருக்கு போக முடியல. இந்த ஹெல்த் கண்டிஷன்ல போக முடியாது. முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார். இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ அவங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிடணும்னு பேசினாரு. இதற்கு சகட்டு மேனிக்கு அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் காட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்தில் மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார். அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் அன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ 8:15 நான் கொடுத்துட்டேன். முரசொலியில அதை முழு பக்கம் போட்டாங்க. தோழமை கட்சிகள் யார் எனக்கு ரைட் அறிக்கை கொடுக்கல. நமக்கு தகவல் வந்தது, நம்ம உடனே கொடுத்தோம்.